அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இனி உங்களுடைய காட்டில் மழைதான் என்ற வகையில் மீன ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மீன ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னிராசியில் சூரியனும், புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு குரு பகவானுடைய சனி பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் குரு சதுர்த்த கேந்திரத்தில் பலம் பெற்றிருக்கிறார். ஆறில் உள்ள கேது தவிர மற்ற கிரகங்கள் சற்று ஏறுக்கு மாறாகத்தான் இருக்கின்றன. புதன் ஆட்சி பெற்று ராசியை பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். நண்பர்களான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தெய்வ பலம் அதிகரிக்குங்க. சற்று விழிப்புணர்வோடு செய்தால் தொழில் நஷ்டங்களை குறைக்க முடியும். புதன் சூரியன் இணைவதால் சில பலன்கள் உங்களுக்கு உண்டு. சுபகாரிய முயற்சிகள் சிறிய தடைக்கு பின் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உடல் வலி, அசதி, சோர்வு அதிகரிக்க இருக்கு. செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அஷ்டம செவ்வாய் புதனோடு இணைந்திருப்பதால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அஷ்டம செவ்வாய் புதனோடு இணைந்திருப்பதால் எண்ணற்ற நன்மைகளும் ஏற்பட இருக்கு. காலிமனை போன்ற விஷயங்கள்ல சிக்கல்கள் ஏற்படலாங்க. மனைகள் பத்திரப்பதிவு விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்ப்பது நல்லது. எதிர்பாராத அவவாதங்கள் நேரலாங்க. தாய்மாமன் உறவுகள் பாதிக்கப்படலாம். அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களுக்கு தற்போது சனி பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த வக்ரம் தான் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெற இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருப்பதால் சிந்தித்து செயல்படுவது நல்லது. குடும்ப சுமை கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்ற சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. பயணங்கள் ஆதாயம் தருவதாக அமையாது. பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். வெளிநாடு செல்லும் முயற்சியில் தாமதம் ஏற்பட இருக்கு. சனி பகவான் வழிபாடு நன்மையை பயக்கும் என்ற கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்கள்ல மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் விரயமும் சமமாகுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் உறுதிப்படுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் சேமிக்க இயலாதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருணங்களின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரி அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். 7.5 சனியில் விரய சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறதுங்க. அஷ்டமத்தில் செவ்வாயும் இருக்கிறார். எனவே இக்கட்டான சூழ்நிலையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இதயத்தை வாட வைக்கும் அனுபவம் உண்டு. இருந்தாலும் இத்தருணங்கள்ல குரு பகவானால் மகிழ்ச்சியும் எண்ணங்கள் ஈடேறும் வாய்ப்பும் உண்டுங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நிலைமையை சீராகி நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மிகுந்த நற்பலன்கள் கிடைக்க இருக்கு. மறைந்த புதன் நிறைந்த தன லாபத்தை கொடுப்பார். எனவே தொழில் முன்னேற்றம் உண்டுங்க. உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடு அழைப்பு வந்து மனதை மகிழ்விக்குங்க. முன்பு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் லாபம் கிடைக்க இருக்கு. தாயினுடைய உடல் நலம் சீராகுங்க. திரும்பி சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம். கல்யாண முயற்சி
கைகூடக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கக்கூடிய தருணங்கள்ல கடகராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அதுவும் அதிசாரமாக கடகராசிக்கு செல்லும் குரு பகவான் அங்கு உச்சம் பெறுகிறார். அவர் உங்களுடைய ராசிநாதன் மட்டுமல்லங்க, தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். எனவே அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும். எளிதில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி கிடைக்குங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதேபோல் வழக்குகள் சாதகமாக முடியுங்க. வருமானம் உயர், நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. குருவினுடைய பார்வை பலத்தால் உங்களுடைய ராசி புனிதம் அடைவதால எழரை சனியால் ஏற்படும் சிரமங்கள் குறையுங்க. சிந்தனைகளில் வெற்றி பிறக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைத்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்குங்க. கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் தாமதப்படுகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது நல்ல தகவல் வந்து சேருங்க. மங்கள ஓசை மனையில் கேட்கும். ஒட்டுமொத்தத்தில் தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல சுக்கிரன் கன்னிராசியிலிருந்து சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். அங்கு உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிநாதன் குருவிற்கு அவர் பகை கிரகமும் ஆவாருங்க. எனவே சுக்கிரன் நீச்சம் பெறும் இந்த நேரம் நல்ல நேரம் தாங்க. மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். மங்கள தகவல் வீடு தேடி வருங்க. மனை கட்டுவது, கட்டிய வீட்டை கொடுத்து விட்டு புதிய வீடு வாங்குவது, புதிய வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் கைகூட இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் வக்ரம் பெறும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல வரவை காட்டிலும் செலவு கொடுங்க. வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பலிகள் வரலாம். வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வெளிநாடு சென்றவர்கள் அது கிடைக்காமல் தாய்நாடு திரும்பும் சூழ்நிலை உண்டுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களுக்கு 3 இடங்களில் பதிகிறதுங்க. 2ஆம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் தனவரவு தாராளமாக வந்து சேருங்க. செல்வாக்கு உயர இருக்கு. குடும்பத்தில் மங்கள ஊசி கேட்க வழிபிறக்குங்க. இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீங்க. சனியனுடைய பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் உத்தியோகத்தில் மாற்றம் உண்டுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். எதிரிகள் விலகுவாங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாங்க. பணிபுரியும் இடத்தில் பல நாட்களாக இருந்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருங்க. அதேபோல் சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பெட்ரோல் வழியில் பிணக்குகள் ஏற்பட்டு பிறகு வருங்க. இழந்த சொத்துக்களை மீண்டும் பெற வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய இடம் வாங்குவது கட்ட வேண்டும் என்ற ஆர்வம் கைகூட இருக்கு. தேவைகள் பூர்த்தியானாலும் கூட சில சமயத்தில் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். தந்தை வழியில் இருந்த விரிசல்கள் அகல இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது உத்தமம். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க. வீடு மாற்றங்கள் விரும்பும் வண்ணம் அமையுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தராது. நீங்கள் என்னதான் சிறப்பாக பணிபுரிந்தாலும் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க. பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு, திருமணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு. சனிக்கிழமை விரதமும் சனி பகவான் வழிபாடும் நன்மை தரும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.